தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை ஒட்டி மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சி. 2 மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வானில் வர்ணஜாலம் காட்டிய விமானங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையை மிஞ்சிய மக்கள் அலை. கண்கவர் சாகசங்களை கண்டு ரசித்த லட்சக்கணக்கான மக்கள். தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் விமான அணிவகுப்பிற்கு தமிழில் பெயர்கள் வைப்பு. சேர, சோழ, பல்லவன், நீலகிரி உள்ளிட்ட வடிவமைப்புகளில் அசத்திய வீரர்கள். வீரசுந்தர பாண்டிய உருவாக்கம் இதோ உங்கள் முன்னால் தேஜஸ். தஞ்சாவூரில் இருந்து வந்து மெரினா கடற்கரையை அலறவிட்ட ரஃபேல் விமானம். சோழ தேசத்தின் பெருமையை பறைசாற்றியதைக் கண்டு மக்கள் ஆரவாரம். சென்னை மெரினாவில் இயற்கையை சுழன்றடித்து வானில் வந்த ஹெலிகாப்டர்கள். கெத்து காட்டிய பாண்டியர் குழுவை வியந்து பார்த்து கைத்தட்டிய மக்கள். மெரினா கடற்கரையில் வானில் வட்டமிட்டு ஹார்ட் வரைந்த ஹெலிகாப்டர்கள். இதயம் வரைந்து மக்களின் மனதை தொட்டு சாகசம் செய்த வீரர்கள். இந்திய விமானப்படை விமானங்களின் புடைசூட வானில் வலம் வந்த சூரியகிரண் மகாபலி. மூவர்ண புகையை உமிழ்ந்தபடி விண்ணில் சாகசம் நிகழ்த்திய வீரர்கள். சென்னை மெரினாவில் பாரா ஜம்பிங் செய்த ஆக்ரோ குழுவினர். பாராஷூட்டில் பறந்து வந்து இலக்கை துல்லியமாக அடைந்த வீரர்கள். மெரினாவில் மூவர்ணத்தில் உள்ள பாராஷூட்டில் இருந்து குதித்து வீரர்கள் சாகசம். 1800 முறை பாரா ஜம்பிங் செய்த விங் கமாண்டர் AK யாதவின் சாகசம். வானத்தில் தேசிய கொடியுடன் கம்பீரமாக பறந்த சேட்டாக் ஹெலிகாப்டர்கள். AEW1C மற்றும் MiG-29 ரக விமானங்களில் செங்குத்தாக சாகசம் செய்து அசத்திய வீரர்கள். சென்னை மெரினா கடற்கரையில் வானில் பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து பறந்த ஹார்வர்ட் விமானம். இடி முழக்கத்துடன் உரிமை கொண்டு பறந்த விமானங்கள். சென்னை மெரினாவில் வெயிலின் தாக்கத்தால் குழந்தைகள், பெரியவர்கள் என 20 பேருக்கு உடல் நலக்குறைவு. அனைவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த தீயணைப்பு துறையினர். சென்னையின் பல்வேறு மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் மின்சார ரயில் நிலையங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். மின்சார ரயில்களில் ஆபத்தை உணராமல் மக்கள் படிகளில் தொங்கியபடியே பயணம் செய்ததால் பரபரப்பு. நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நெசவாளர்கள் உற்பத்தி செய்துள்ள துணிகளை தமிழக அரசே கொள்முதல் செய்யவும் கோரிக்கை. சேலம் மாவட்டத்தில் 47.8 சென்டிமீட்டர் மழை பதிவு. மாநகரில் 10.8 சென்டிமீட்டர், ஆனைமடுவில் 8 சென்டிமீட்டர், ஏற்காட்டில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. மங்களபுரத்தில் 5 சென்டிமீட்டர், எருமப்பட்டியில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சம்பா நேரடி நெல் விதைப்பிற்கு உகந்ததாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஒகேனக்கலில் நீர்வரத்து வினாடிக்கு 17,000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 8,268 கனஅடியிலிருந்து 12,713 கனஅடியாக அதிகரிப்பு. பாசனத்திற்கான 15,800 கனஅடி நீர் வெளியேற்றம். காலாண்டு விடுமுறையின் இறுதி நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி சூரிய உதயம் காண கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சூரிய உதயத்தை கண்டுகளித்து தங்களது செல்போனில் புகைப்படம் எடுத்தும் உற்சாகம். காலாண்டு விடுமுறை இறுதி நாளை ஒட்டி தேனி கும்பக்கரை அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குடும்பத்தினருடன் குளித்து மகிழ்ந்த மக்கள். சென்னை காசிமேட்டில் மீன்களை வாங்க வந்த அசைவ பிரியர்கள். வரத்து அதிகரிப்பால் மீன்களின் விலை குறைந்து விற்பனை. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் தொடர்ந்து உச்சத்தில் தக்காளி விலை. சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 70 முதல் 100 ரூபாய் வரை விற்பனை. ஊத்தங்கரை அருகே வேப்ப மரத்தில் பால் வடியும் அதிசயம். கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வந்து பூஜைகள் செய்து தரிசனம். மண்டல பூஜைக்காக அடுத்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்படும். (2024) ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி MS சுப்புலட்சுமி விருதை பாடகர் TM கிருஷ்ணாவிற்கு வழங்கக்கூடாது. கர்நாடக இசை பாடகி MS சுப்புலட்சுமியின் பேரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் A. ஸ்டாலின் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நடவடிக்கை. திருப்பதியில் வருடாந்திர பிரமோற்சவத்தை முன்னிட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. மாட வீதிகளில் உலா வந்து சுவாமியை ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். முதல் ஆட்டத்தில் தோல்வி கண்டதால் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடிகை அன்சிகா மோத்வானி தரிசனம். குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி என பேட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மீனாட்சி டெம்பிளுக்கு வரேன். தேங்க்யூ, காட் பிளஸ். தேங்க்யூ, நன்றி.